ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பா சென்னை அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அவங்க அணி எதிராக எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். ஒற்றுமை இல்லைங்க எங்கள் அணியில், எங்கள் அணி வீரர்கிட்ட. அதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணி எதிரான வரலாற்று தோல்வி அடைஞ்சிருக்காருங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. அதுவும் 103 வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சென்னை அணி எதிராக. தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க. நம்ம மும்பை அணியோட முன்னாள் நட்சத்திர வீரர் இப்போது மும்பை அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக இருக்கும் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக தோல்விக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக தோல்விக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒற்றுமை இல்லைங்க. கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் எல்லாருமே நல்ல ஒரு பலம் வாய்ந்த வீரர்கள், நல்ல டேலண்ட் கொண்ட வீரராக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒன்று இணைந்து சேர்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி உண்மையாக என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு நல்ல டீம், 5 முறை கோப்பைச்ச டீம். இந்த மாதிரி விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னை அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. நல்ல ஒற்றுமையோடு விளையாடி இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க டீமில் யங்ஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நல்ல டீமாக இருக்குது. அவங்களுக்கும் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு ரேஸில் இருக்காங்க. நாங்களும் பிளே ஆஃப் ரேஸில் போயிருக்கோம். எங்களுக்கு அடுத்த போட்டி எல்லாமே ஒரு வாய்வா சாவா போட்டி. நாங்கள் அடுத்த போட்டியில் எல்லா போட்டியும் ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு இன்டர்நெட் கிரியேட் பண்ணி நல்ல ஒரு மேட்ச் இதுக்கு மேலே விளையாடுவோம் நான் நம்புகிறேங்க. சென்னை அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பேசுறதுனே தெரியாமல் கொஞ்சம் குழம்பி போயிருக்காருன்னே சொல்லாங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லிட்டாரு ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, மும்பை இந்தியன்ஸ் அப்படி தாங்க எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா சொல்கிறதே யாருமே கேட்க மாட்டுறாங்க. ரோஹித் சர்மா கேட்க மாட்டுறாரு, சூரியகுமார் யாதவ் நிறைய ஒரு சீனியர் வீரர் இருக்கிறதுனால பும்ரா கூட கேட்கறது இல்லை சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்திருக்குங்க. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம சென்னை அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்த போட்டியில் சென்னை அணி ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் சேட்டன் செம்ம 100 அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான நாக்குன்னே சொல்லாங்க இது அவர் ஆடி இருக்குது. அதே போல் போலிங்கு சொல்லி அவனுங்க செமையான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. அந்த 2 ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸே போதுங்க சென்னை அணி போலிங் செம்மையாக ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது. அதே போல் ஃபாஸ்ட் போலிங் ஓவர் டர்ன் நல்லா போட்டிருக்காங்க. முகேஷ் சௌத்ரி அவரும் செம்மையாக போட்டிருக்கார். அதனால் எல்லாருமே ஒரு ஃபுல் டீம் எஃபெக்டோடு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி சொல்லுதுங்க, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th இடத்துல இருக்காங்க. 7-3 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 7 போட்டி இருக்குது. அந்த 7 பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 ஜெயிக்கணுங்க. ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப் ரேஸில் இருக்க முடியும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டு கோப்பை வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.